நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம், யாவருக்கும் இனிய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஜாய் டு த வேர்ல்ட், தி சேவியர். ஆண்டவர் பிறந்தாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் காலனாலே நமக்கு ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டம், அப்படி தானே? கிறிஸ்மஸ் வந்த உடனே நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிடுறோம். வீடுகளை டெக்கரேட் பண்ணுறோம், சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறோம், தெருக்கள்லாம் லைட் போடுறோம், ஒரே ஹாப்பி ஆகிடுறாங்க. நல்ல ஹாப்பி முடுக்க செட் ஆகிறோம், அப்படி தானே? ஆமாம், நம்மளும் சண்டே ஜாம் பிள்ளைகளும் இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் மூட்லேயே செட் ஆகிட்டோம். ஆமாம், போன வாரம் என்ன பார்த்தீங்க? ஸ்டாரை பற்றி பார்த்தீங்க. இந்த வாரம் என்ன பார்க்குறோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ. அது அழகாக இருக்குல்ல? அழகான பழங்கள், அழகான பெல், அழகான சாண்டா கிளாஸ், அப்புறம் அழகான பாசிகள், என்ன அழகாக இருக்குல்ல? எல்லாம் கண்டுபிடிச்சி அழகழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குல்ல? ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் என்ன செய்யணும்? கையை குப்பி கண்ணம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவோமா? கையை குப்புங்க. வெரி குட். கண்ணம் போடுங்க. கூட சேர்த்து சொல்லுங்க. என்ன? எங்களுக்காக பிறந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உம்மை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளவும், உம்மை துதிக்கவும், உமக்கு பிரியமாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. சண்டே ஜாம் பிள்ளைகள் ரொம்ப சின்சியரான பிள்ளைகள், ஜெபிக்கிறதுல ரொம்ப உண்மையான பிள்ளைகள். உங்களுடைய குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு கேட்குறீங்க. உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசிரியப்பார். ஓகே, இன்றைக்கி நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமானது. எதுக்காக ட்ரீ வைக்கிறாங்க? ட்ரீ முதல் எங்கே வச்சாங்க? கின்னஸ் ரெக்கார்டு என்ன? இப்படி பல காரியங்களை, பல அழகான காரியங்களை இந்த பகுதி உள்ளடக்கியிருக்குது. முதலாக நம்ம என்ன கேட்க போகிறோம்? ஒரு அழகான பாட்டு தானே? பாட்டு சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? நம்ம வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும். அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுலாமா பாட்டு படிக்க? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாண்ணே, நல்லா இருக்கேண்ணே, கடவுளோட கிருபையில். இன்னைக்கு எல்லாரும் பாட்டுன்னோடனே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா என்ன பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க? ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அண்ணா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேனே. கண்டிப்பாக கேளுங்கண்ணே. யாரோட அன்பு மாறாது? யாரோட அன்பு மாறாதா? ஆமாண்ணே, நல்லா யோசிச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட அன்பு மாறாதோ? ஃப்ரெண்ட்ஸோடலாம் அன்புலாம் இல்லைண்ணே, இன்னும் நல்லா யோசிங்கண்ணே. அப்படியாண்ணே? உங்களோட அன்பானே? யாரோட அன்புங்கிறத இந்த பாட்டில் கற்றுப்போம். ஓகேவாண்ணே? ஓகேண்ணே. பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை. இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. நீ இயேசுவை நம்பிடு. அண்ணே அண்ணே பாட்டு பிடிச்சிருந்தானே? பிடிச்சிருந்துச்சுண்ணே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரும் கண்டுபிடிச்சிங்களா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா? ஆமாண்ணே, அன்பு மாறாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது ஏசப்பாவோட அன்புனே. ஆமாண்ணே, யாரோட அன்புனாலும் மாறி போயிடும். ஆனா ஏசப்பா தான் நமக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்காருனே. அந்த அன்பு என்னைக்குமே மாறாதுனே. ஆமாண்ணே, அதனால அவரை நம்பலாம். ஆமாண்ணே. இன்னைக்கு இப்போ இந்த பாட்டை 2 லைனா கத்துக்கலாமாண்ணே? ஓகேண்ணே, ஷுவர்ண்ணே கத்துக்கலாம். ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் நீங்க 2 லைன்ஸா பாடுங்க, நான் அடுத்து நானும் பிள்ளைங்களும் சேர்ந்து பாடுறோம். ஓகேவாண்ணே? ஓகேண்ணே, ஷுவர்ண்ணே. ஓகேண்ணே, ரெடிண்ணே, பாடலாம். ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாட்டேண்ணே. அன்பு 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 இயேசுவின் அன்பு, அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. அடுத்த லைன் போயிடலாண்ணே. போலாண்ணே. இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. நீ இயேசுவை நம்பிடு. நீ இயேசுவை நம்பிடு. ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க. ரொம்ப ஈஸியான லிரிக்ஸ் உள்ள பாட்டு தான். இப்போ இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அப்படி சேர்ந்து பாடும் போது இதுக்கான ஆக்ஷனை அவங்க பார்க்க போறாங்க. அப்படிதான், நல்லா சத்தமா பாடிட்டே கவனிங்க. ஓகேவா? நம்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. நீ இயேசுவை நம்பிடு. ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சுண்ணே. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆமாண்ணே. இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணிடலாமாண்ணே? எல்லாரும் சேர்ந்து பண்ணிடலாம். எல்லாரும் ரெடியா? எல்லாரும் எழும்பிடலாமா? எல்லாரும் எழும்பிக்கோங்க. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு நீ என்னாலும் நம்பு. இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லை, இயேசுவின் அன்புக்கு முடிவில்லை. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. இரத்தத்தால் மீட்டு கொண்ட சொந்தமாக்கி ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிடு. நீ இயேசுவை நம்பிடு.
அண்ணே பாத்தீங்களா எவ்வளவு அருமையா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. இவங்களோட ஆக்ஷன் போடுற ஸ்டைல் என்னைக்குமே மாறாது. என்னைக்கு சூப்பரா அப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவோட அன்பு மாறாத மாதிரி. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு கிளாப் பண்ணிடலாமாண்ணே? வெரி குட் கிளாப். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சாங்கோட இன்னொரு எபிசோட்ல வந்து பாக்குறோம். அது வரைக்கும் பாய். அன்பு 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 இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு, நீ என்னாலும் நம்பு. நம்புறியா? ஆமாம், இயேசுவின் அன்பு மாறாதது. பார்த்தியா, பிதா நம்மளை நேசிக்கிறதுனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி இவ்வளவாக உலகத்தில் அன்புக்கு வந்தாராம். இந்த வசனம் தெரியல உனக்கு? ஆமாம், கட்டாயம் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். கரெக்ட். ஆண்டவர் நம்ம அன்பு காட்டுறாரு. நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறோமா? மரங்கள் பாரு, இலை, பழம், காய், பூ, வேர் எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்து அன்பு காட்டுது. நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஏதாவது செய்கிறோமா? செய்கிறதே இல்லைல்ல. ஆமாம், எல்லா உலகத்தோட எல்லா சிருஷ்டிகளுமே ஆண்டவர் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுது. ஆனால் மனுஷராகி நம்ம மட்டும் பல நேரங்களில் அப்படி செய்கிறது கிடையாது. குட்டி பிள்ளைகளா, மனசில் வச்சுக்கோங்க, மறந்தாதீங்க. அன்பு மாறாதது, அதை நம்பணும். ஓகேயா? சரி, இப்போது நம்ம வசனம் படிக்க போகிறோம். வசனம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? அழகாக நீங்கள் சூப்பராக சொல்லுவீங்க. இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்க யார் வரப்பாங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபர்னு வரப்போகிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோபர் கூட வரப்போ யார் தெரியுமா? ப்ளூயி. ஆமாம், ப்ளூயியும் கிறிஸ்டோபர்னு சேர்ந்து உங்களுக்கு சூப்பரான வசனம் சொல்ல போகிறாங்க. படிச்சுக்கிறீங்களா? ஹலோ ப்ளூயி, என்ன இன்னைக்கு ஸ்மார்ட்டாக வந்திருக்கிய? அழகாக இருக்க. நீனே வசனம் சொல்லி கொடுக்க போற? அப்படியா? எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் புரியுமா? அப்போ அஜோ, அப்படி வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா உனக்கு? இப்போ நீ சொல்லிதா, நான் அதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியணும்ல. அந்த வசனத்தை அவங்க மனப்பாடம் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் ஒப்பிப்பாங்கல்ல. அப்போ வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா புரியணும்ல. நீ சொல்லிதா, அண்ணன் கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சரி 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 சரி. ரைட். நீ சொல்ல சொல்ல நான் சொல்லுவேன். நீ என்ன வசனம் சொல்லி கொடுக்க அந்த வசனத்தை தான் சொல்லி கொடுப்பேன். சரியா? அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். ரைட், சொல்லி கொடு. என்ன வசனம் கொண்டு வந்திருக்கிற? கிறிஸ்மஸ் காலம்னோடனே அதுக்கேற்ற வசனம் கொண்டு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? இது ஈஸியான வசனம்ல, நாங்கள் அழகாக சொல்லுவோமே. ஆமாம், எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி. ரைட் ரைட் ரைட். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா, சத்தமா சொல்றாங்கல்ல. என்ன சவுண்ட் ரொம்ப கேக்குது. சரி, நீ ரெண்டு வார்த்தையா சேர்த்து சொல்லி தரியா? நாங்க திரும்ப சொல்றோம். சரி, ஓகே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா. சரி சரி. அப்படியா? நாங்க மனப்பாடமா சொல்லணுமா? இது ஈஸியான வசனம்ல, நாங்க தான் அழகா சொல்லிடுவோமே. சரி, ரைட் ரைட். நாங்க சொல்லட்டுமா? அப்ப நாங்க கரெக்டா சொல்லிட்டா நீ கிளாப் பண்ணுவியா எங்களுக்கு? சரி, எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் அழகா கிளாப் பண்ணணும். என்ன? ரைட். நாங்க சொல்றோம். என்ன? சரி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நாங்கள் சூப்பராக சொன்னோமா? நீ நல்ல கிளாப் பண்ணு எங்கள் பிள்ளைகளுக்குலாம் சூப்பராக கிளாப் பண்ணு. நாங்கள் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டோம். சரி, நம்ம இதே மாதிரி இன்னொரு வாரம், அடுத்த வாரம் வந்து இன்னொரு வசனம் சொல்லி கொடுப்போம்னா பாய் சொல்லிடுவோமா? பாய் பாய். வழக்கமாகவே கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் யூத் மீட்டிங்கானாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூலில் எங்கே பார்த்தாலும் இந்த வசனம் கட்டாயம் வரும். ஆராதனைகள் வரும். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். இன்னும் இந்த வசனம் தொடர்ந்து இருக்குது. அப்படி தானே? அப்போ எதுக்கு தானே பாயில் முடிச்சுட்டாங்க அப்படி யோசிக்கிறீங்களா? உங்களை நிறைய குட்டி குட்டி பிள்ளைலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது மனசு நிற்காதில்ல. அதுக்காக அந்த பெரிய வசனத்தை 2 வாரமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் அதை பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த போய் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? ஆனால் பெரிய வசனம், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் குழந்தையாக பிறந்தாலும் கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமக்கத்தக்கதான வல்லமையும் அவர் கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் இருக்கார். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளோ பிரியமான காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பைபிள் கதை பார்க்க போகிறோம். இந்த பைபிள் கதை பயங்கரமாக இருக்கும், ஷாக்காக இருக்கும். ஐயோ அப்படியா அப்படியா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம நான்சி அக்கா வராங்க. நான்சி அக்கா வர சொல்லிடுமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரொம்ப ஆவலாக வந்து உட்காந்துருக்கீங்களா? கதை கேட்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அகஸ்திராயன் அப்படிங்கிற ராஜாவோட காலத்தில் குடிமதிப்பு எடுத்தாங்க. குடிமதிப்பு அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. இப்படி லிஸ்ட்டை எடுக்கும்போது இப்போலாம் எப்படி நம்ம இருக்கிற இடத்துலலாம் வந்து அவங்களாம் வந்து எடுப்பாங்கல்ல. ஆனால் அப்போ அப்படி இல்லை. எப்படின்னா, நம்மளோட சொந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதுறதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த அகஸ்திராயன் ராஜாவோட காலத்தில் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. குடிமதிப்பு எழுதணும், எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போனாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி, யார் அப்படின்னா மரியாள் அப்புறம் யோசேப்பு, இவங்க 2 பேர் ஒரு ஃபேமிலி. இவங்க 2 பேர் பெத்லஹேம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. இவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? யார் அப்படின்னா ஏசப்பாவோட அம்மா அப்பா. இவங்க 2 பேர் தான் பெத்லஹேம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த மரியாளுக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம், அதாவது அவங்க வந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த டைமிங்கில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து போகிறாங்க, பகலில் போகிறாங்க. ஆனால் நைட்டுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அதுக்காக அங்கே சத்திரம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ரூம்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி அந்த ரூம்ஸ்க்கெலாம் போய் கேட்குறாங்க, இந்த சத்திரத்தில் எனக்கு இடம் இருக்காங்கய்யா, இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன திரும்ப பண்ணுறாங்க, ஐயோ இங்கெல்லாம் இடம் இல்லை, இங்கே எல்லாருமே ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே இடம் இருக்குது, உங்களுக்குலாம் இடம் இல்லை, ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா போய் சத்திரத்தில் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒருத்தங்க இடம் கொடுத்தாங்க. அது எங்கே தெரியுமா? மாட்டுக்கொட்டில் தான் இடம் கிடச்சிது. மாடுலாம் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, ஆடு மாடு தொழுவம், அந்த தொழுவத்தில் தான் அவங்களுக்கு இடம் கிடச்சிது. அவங்க அந்த இடத்துல தான் தங்குனாங்க. அவங்க போய் தங்கும்போது அங்கே எப்படி இருக்கும், நம்மளுக்கு மாடு சாணி அந்த ஸ்மெல் இருக்கும். ஆனால் அவங்க அதுலேயுமே அந்த இடத்துல இருந்தாங்க. ஏசப்பா எந்த இடத்துல? அந்த இடத்துல தான் பிறந்தாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம், ராஜா, யூதருக்கே ராஜா அவர் அப்படி தானே, அவர் வந்து பெரிய இடத்துல ஒரு மாளிகையில் பிறந்திருப்பார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அங்கே பிறக்கலை, மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அதுவும் மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த பெட்டியில் தான் ஏசப்பாவை என்ன வச்சாங்க ஏசப்பாவை அப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்து வச்சாங்க. ஓகேவா? இவர் அவ்வளோ எளிமையாக தாழ்மையாக நம்ம ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல பிறந்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பாவுக்கு தாழ்மைனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம் குட்டீஸ், தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதான் ஏசப்பா நம்மளுக்காக தாழ்மையின் ரூபமாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் குட்டீஸ். பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா தாழ்மையாக பிறந்தார். அப்படி தானே? ஏசப்பாவுக்கு தாழ்மைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா
யார்கிட்டேயும் கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் இல்லைனாலும் என்கிட்ட பணம் இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் பணம் இல்லட்டாலும் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெளியே சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் தப்பு குட்டீஸ். தாழ்மையாக இருக்கணும். ஏசப்பா அவ்வளோ பெரிய ராஜா, அவரே இந்த பூமிக்கு தாழ்மையின் ரூபமாக எதில் வந்து பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார், அப்படி தானே? அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் எல்லா விஷயத்துலையுமே தாழ்மையாக இருக்கணும். இந்த உலக மக்கள் யாருமே தாழ்மையாக இல்லட்டாலும் நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்க தாழ்மையாக இருக்கணும் குட்டீஸ். இப்படி நீங்கள் தாழ்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வாரத்தில் இன்னொரு கதையோடு வரேன். அது வரைக்கும் பாய். பார்த்தீங்களா? அப்படியா? அப்படி ஷாக்கிங்காக இருந்ததுல்ல. நம்ம நினைப்போம் ஒரு முக்கியமான ஆளுக்குன்னா இடம் கொடுத்துருவாங்கல்ல, இயேசுக்கு இடம் கொடுக்காம இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பார்த்தீங்களா? இயேசு கூட இடம் கிடைக்கல. கடைசி என்ன பண்ணாங்க, மாட்டுத் தொழுவில் துணி இல்லை, கந்தல் துணி இல்லை, எதில் படுத்திருந்தாங்க, மாட்டு தொட்டில் நான் மாட்டுக்கு தீவனம் போடுவாங்கல்ல, அந்த மாட்டு தொட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. ஆண்டவர் தாழ்மையாக வந்தார். அவர் மேன்மையாக வரல, தாழ்மையாக நமக்காக இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். அரண்மனையில் இல்லை, ஒரு சாதாரண மாட்டுக்குழுவில், ராஜ தோரணையில் இல்லை, ஒரு எளிய மனுஷனாக. உனக்கு ஒன்று தெரியுமா? தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் தம்மை தாழ்த்தி நமக்காக தன்னை விரும்பியாக்கினார். அவர் நினைச்சேன்னா அரண்மனையில் பிறக்கலாம், யார் திறக்க முடியும்? தேவ சித்தம் இல்லை. ஆனால் சாதாரண மக்களும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத அவர் ஏழ்மையாக நமக்காக வந்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தியா? சரி, இப்போ அடுத்தால நம்ம ஒரு அழகான பொது கதை பார்க்க போகிறோம். அந்த கதைச்சல் யார் வராங்க தெரியுமா? நம்ம மெர்சியக்கா வராங்க. கதை கேட்கலாமா? ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்படி தானே? சரி, இப்போ எல்லோரும் கிறிஸ்மஸ்னால் என்ன பண்ணுவோம்? எல்லோரும் ஷாப்பிங்லாம் போவோம், அப்படி தானே? ஷாப்பிங் போனால் என்னதெல்லாம் வாங்குவோம்? ட்ரெஸ்ஸு வாங்குவோம், கேக் வாங்குவோம், வெடிலாம் வாங்குவோம், அப்படி தானே? நீங்களாம் கேக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லையா? கேக் எப்போ வாங்குவோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்குவோம், அப்படி தானே? ஓகே. இப்போ வெடி வாங்குவீங்களா? அப்படி வெடி வெடிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? வெடியே வாங்கலையா? எதுக்காக வாங்கலை? எக்ஸாம் நடக்கா? ஐயோ அக்கா, அது மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? ஷாப்பிங் போவோம், அப்படி தானே? சரி, அக்கா அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதில் வந்து மொத்தம் எத்தனை பேர் வராங்க? அந்த ஸ்டோரியில் 7 பேர் வராங்க. அந்த ஸ்டோரியில் மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 7 பேர் வராங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியிலலாம் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? அம்மா, அப்பா, அக்கா, நான் சொல்லுதேன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? நான் இருக்கேன், அண்ணன் இருக்கான், தங்கச்சி இருக்கா, தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த அழகான வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர் இருந்தாங்க. 6 பேர் இருந்தாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. இப்போ என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்படி தானே? அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நீங்களாம் உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஒவ்வொன்றா கேட்பீங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த அண்ணனோட வீட்லேயும் அவங்க பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே ஒவ்வொன்றா கேட்குறாங்க. ஆனால் அது மூலமாக அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே நிறைய திங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அப்படி தானே? நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே என்னதெல்லாம் கேட்பீங்க? அக்கா, புது ட்ரெஸ் கேட்போம் அப்படிங்கிங்க, அப்படி தானே? புது ட்ரெஸ் கேட்பீங்க. வேறு என்ன கேட்பீங்க? புது ஸ்லிப்பர்ஸ்லாம் கேட்பீங்களோ? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அண்ணனோட வீட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொன்றா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அது அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்ததா, இல்லை எப்படி அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் ரெடியாக என்ன பண்ணுறாங்க? உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லோரும் ரெடியாக என்ன பண்ணுறாங்க? வராங்க. அப்போ அவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. ஒரு அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு, ஃபஸ்ட்டு யார்? அக்கா. அதுக்கப்புறம் யார்? ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. மொத்தம் 3 பிள்ளைங்க. அக்கா, அண்ணன், தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. இப்போ அக்காவோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அப்படி தானே? அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, மேரேஜோட நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க? ப்ரைஸ்லைட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணித்தரேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணலை? ப்ரைஸ்லைட் வந்து என்ன பண்ணித்தரல, எனக்கு பண்ணித்தரல. அதனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு என்னது வேணும்?
ப்ரைஸ்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாங்க, ப்ரைஸ்லெட் வேணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ப்ரைஸ்லெட் கேட்குறாங்க. ப்ரைஸ்லெட் கொடுக்கலட்டு என்ன சொன்னாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டு ப்ரைஸ்லெட் வாங்கி கொடுக்கலட்டி அக்கா ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட இங்கே இருக்க மாட்டோன்னு சொன்னாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அக்கா ப்ரைஸ்லெட் கேட்டதுலேருந்து அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் வந்து, அப்பா எனக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு என்ன வேணும், கண்டிப்பாக வாட்ச் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்ச் வாங்கணும்னா 6000 கிட்ட ஆகுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், இந்த கிறிஸ்மஸ்க்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அக்கா வந்து என்ன கேட்டாங்க, ப்ரைஸ்லெட் கேட்டாங்க. அண்ணன் வந்து என்ன சொல்கிறான், எனக்கு கண்டிப்பாக என்னது வேணும், வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வாட்ச் வாங்க 6000 ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த அவங்க கடைசி பொண்ணு வாரா, அப்பா எங்கள் காலேஜில் எல்லோரும் யூனிஃபார்ம் சாரீ எடுக்காங்க, அந்த யூனிஃபார்ம் சாரியோட ரேட் வந்து எவ்வளோ, 25,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 25,000க்கு சாரியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா எல்லோரும் எடுக்கிறாங்க, எனக்கும் அந்த சாரீ வேணும்ப்பா, கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, யூனிஃபார்மாக கொடுத்துவாங்க, எனக்கும் வந்து என்ன பண்ணணும், எனக்கு அந்த சாரீ நீங்கள் எடுத்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா யோசிக்கிறாங்க, கிறிஸ்மஸ்க்கு நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா எல்லா 3 பேரும் கேட்டாங்க, அப்படி தானே 3 பிள்ளைங்களும் கேட்டாங்க. சரி அவங்க அம்மா எதுவும் கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினச்சா அதுதான் இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கும் சர்ச்சில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாரீ எடுக்கிறாங்க, எனக்கும் என்ன வேணும், சாரீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ புரியுதா அப்பா எதுக்காண்டி அந்த லெட்ரு வந்து எழுதி வச்சாங்கன்ட்டு. அப்பா என்னெல்லாம் எழுதியிருந்தாங்க, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதியிருந்தாங்க அப்படி தானே. இப்போது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போதான் அக்கா ஹஸ்பண்டும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அண்ணனும் சொல்கிறாங்க, நானும் இந்த மாதிரி என்னது கேட்டேன், கிறிஸ்மஸ்க்கு வாட்ச் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கச்சி சொல்கிறா, எனக்கு 25,000க்கு என்னது கேட்டேன், நானும் ஒரு சாரீ கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க அப்படி தானே, ஒவ்வொருத்தங்களும் என்ன கேட்டீங்க அப்பா கிட்ட, ஒருத்தங்க ப்ரேஸ்லெட் கேட்கீங்க, ஒருத்தங்க என்ன கேட்கீங்க, வாட்ச்சு, சாரீ, இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களோட ஆசைகளை கேட்கீங்க அப்படி தானே. சரி, ஆனால் இதெல்லாம் முக்கியமா இல்லை உங்களோட அப்பாவோட அன்பு முக்கியமா, எது வேணும் நீங்களே சொல்லுங்கள். அப்பா என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, லெட்டரில் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி தானே. இப்போ அப்பா சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுங்க எங்கே போயிருந்தாங்க, ஒரு குளத்தில் போய் விழுந்து எதுனாங்களோ இல்லை மருந்து எதுவும் குடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம இவங்களை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கணும், நாங்கள் இப்போ எங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. டாக்டர் எப்படியாவது இவங்களோட அப்பாவை என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சரி போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே, யாரும் கால் பண்ணாதீங்க, உங்கள் அப்பா எங்கேயும் போகலை, அவங்க பத்திரமா எங்கே இருக்காங்க, என்னோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்காங்க, என்னது உங்கள் வீட்டில் இருக்காங்களா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லவும், இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் தான் என்ன சொன்னேன், உங்கள் அப்பாவை ஒரு லெட்ரு எழுதி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், உங்களுக்கு அப்பா வேணுமா இல்லை இந்த ப்ரேஸ்லெட்டு, வாட்ச்சு, சாரீ இதெல்லாம் வேணுமா? அப்பா இல்லாட்டி நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது அப்படி தானே. அப்பா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்காங்க அப்படி தானே. சரி, இந்த பொருட்கள் முக்கியமா இல்லை நம்மளுக்கு அப்பாவோட அன்பு முக்கியமா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மளுக்கு பண்டிகைலாம் செலிப்ரேட் பண்ணுறோம், அப்பா இல்லாமல் நம்மளுக்கு நல்லா இருக்குமா? இருக்காது அப்படி தானே.
அதே மாதிரி தான் அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க காசு இல்லாட்டி காசு இருந்தால் அவங்களுக்கு வாங்கி தராமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பணம் எதுவும் இருந்தால் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க? உங்களுக்கு தானே வாங்கிட்டு வருவாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, அப்படி தானே? நீங்களும் அம்மா அப்பா கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லெஹங்கா எடுத்திருக்காப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகுன ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கப்பா, எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. பசங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க வீட்டில் 2000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, வெடி வாங்கியிருக்காங்கப்பா, எனக்கும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்பா வந்து உனக்கு எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே போல் தான் என்ன வாங்கி தந்தாலும் நீ என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும், சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸை வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், அம்மா அப்பாவை என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு சொல்லி அம்மா அப்பா எது வாங்கி தராங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கோங்க. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஸ்டோரியில் நம்ம பார்ப்போம். பாய். குட்டி பிள்ளைகளா, நிறைய பேர் கிறிஸ்மஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ் சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு சிலர் ஏன் தான் வந்து கிறிஸ்மஸ் வருத்தப்படுறாங்க. மெர்சியா கட்சி கதை கவனிச்சிங்களா? அந்த பாருங்கள், அந்த மூத்த அக்கா தொந்தரவு பண்ணுறாங்க, அடுத்த அண்ணன் தொந்தரவு பண்ணுறாங்க, தம்பி தொந்தரவு பண்ணுறாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க? நல்லா யோசிப்பார். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நெற்றி வேறு நேரத்தில் வெயிலில் இரவுலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாங்க. உனக்காக அப்பா எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? அந்த அப்பா பற்றி உனக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு வராங்க. யாருக்காக சம்பாதிச்சு வராங்க? உனக்காக தானே. அந்த காசு அப்பாவை சாப்பிட போகிறாங்க இல்லை, உனக்கு தான் சேர்த்துட்டு உனக்கு அதை செய்வாங்க. ஆனால் நீ கிறிஸ்மஸ் காலத்தில் எனக்கு அந்த லெஹங்கா தான் வேணும், அவள் வச்சிருக்காள், அவள் போய் வாங்கிட்டு வந்தா அந்த கடையில், நீங்கள் எனக்கு வாங்கித்தாங்க, எனக்கு இந்த சுடி தான் வேணும், அந்த ஸ்டோன்லாம் வச்சுருக்கலாம் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். அப்பா சம்பளம் ரொம்ப கம்மி, நீ 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ் கட்ட அப்பா எப்படி வாங்கி தர முடியும்? நீ அம்மா தம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா உனக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன வாங்கி தராங்களோ அதை நீ கொடுத்துக்க, அது உனக்கு ஆசீர்வாதம். எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த வீட்டில் 2000 வெடி வாங்கினாங்க, எனக்கு இன்னும் அதிக பெரிய வெடி வாங்கித்தாங்க, அப்படி டிமாண்ட் பண்ணாத. அப்பா நீ அன்பாக கேட்குறேன்னு உனக்கு கொடுக்க என்ன செய்ய பாவமாக பார்ப்பாங்க. கடைசியில் கடன் வாங்கிடுவாங்க. கடன் வாங்கி கண்ணீரோடு உனக்காக அப்பா அதை அடைக்கணும். அப்பா அப்படி கஷ்டப்படணுமா? மேலே எனக்கு அது வேணும் இது வேணும் பிடிவாதம் பண்ணாத. அப்பா அம்மா உனக்கு விரும்பி என்ன வாங்கி தராங்களோ சின்ன காரியமாக இருந்தால் கூட ஏற்றுக்க. ஒருவேளை காசே இல்லை, இந்த கிறிஸ்மஸ்க்கு வேண்டாமா, அடுத்த கிறிஸ்மஸ் பார்க்கலான்னு சொன்னால் நீ சரி அம்மா, நீ ஏசப்பா பிள்ளை இல்லை, ஏசப்பாக்கா சரின்னு சொல்லிப்பாரு. ஏசப்பா வாழ்க்கையை எப்படியாவது யார் மூலமாக சந்திப்பாங்க. அப்பா அம்மாட்ட சண்டை போடாத, பிடிவாதம் பிடிக்காத. ஓகேயா? நிகழ்ச்சியோட கடைசி பேருக்கு வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ் எபிசோடில் உங்களுக்கு புதுசாக ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? என்ன செக்மெண்ட்? ஆமாம், ஒரு தகவல் செக்மெண்ட். இந்த ட்ரீ ஏன் வந்தது, இந்த ட்ரீ ஏன் வந்தது, யார் கண்டுபிடிச்சாங்க, கின்னஸ் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ காரியத்தையும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். நிறைய பெரியவங்களுக்கு தெரியாது ஏன் ட்ரீயை வைக்கிறோன்னு. எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ அப்படி கிடையாது, தெரிந்து வைக்க போகிறேன். ஓகேயா? கவனிக்கிறியா? ட்ரீ ஏன் வந்தது, எதற்கு வந்தது, கின்னஸ் ரெக்கார்டு என்ன, பல சிறப்பான தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. கிறிஸ்மஸ் ட்ரீயை முதலாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் போனிஃபேஸ் அப்படின்னு ஒரு பாதிரியார். இந்த பாதிரியார் இவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். இந்த பாதிரியார் என்ன பண்ணார், மலைவாழ் மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் இவர் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னா அந்த மக்கள் ஒரு மரத்தை கடவுள் நினச்சி கும்பிட்டு இருக்காங்க. போனிஃபேஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என்ன இந்த மக்கள் இப்படி அறியாமையில மரத்தை கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் அந்த மரத்தை ஓங்கி வெட்டிட்டாரு, தடமட்டமாக வெட்டிட்டாரு. மக்களுக்கு பயங்கர ஷாக்கு. அவர் சொன்னார், நீங்கள் மூழ பழக்க உலகத்தை இருக்கக்கூடாது, இப்படி எதுக்கு மரத்தை கும்பிட்டு இருக்கீங்க, இயேசுவை தான் உண்மையாக வணங்கணும்னு சொல்லி அந்த போனிஃபேஸ் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு சில காலம் கழித்து திரும்ப வந்தார். வந்து பார்த்தா திரும்பவும் ஜனங்கள் அந்த மரத்தை சுற்றி சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த மரத்தை என்னாச்சு தெரியுமா, வெட்டிட்டு போனார்ல அந்த மரம் திரும்பவும் துளிர்த்து வந்துட்டு. போனிஃபேஸ் பார்த்தாரு,
இந்த ஜனங்களை திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. இவங்களுடைய வழியிலே போய் உண்மையை சொல்லுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்தார், திரும்பவும் உயிரோடு எழுந்தார்னு சொல்லி அந்த கான்செப்டை அப்படியே மாற்றி அந்த மரம் இறந்து போனாலும் மரம் அழிந்து போனாலும் இயேசுவாகிய ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தவர் நமக்காக மீண்டும் உயிர்த்தார். அதுபோல் இந்த பசுங்கிளைகள் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வருகையும் சொல்லுன்னு சொல்லி அந்த மலைவாழ் மக்களுக்கு அப்படியே புரிய வச்சார். அதுதான் கிறிஸ்மஸ் மரம் தோன்றுவதற்கான ஆரம்ப காரணம். இது ஜெர்மன் தேசத்தில் நடந்து பார்த்துக்க. அது மாத்திரமல்ல, இந்த மரம் தொடர்ந்து எப்படி உருவானது வளர்ந்தது அதை பற்றி தெரிய ஆசையாக இருக்குங்க தானே. இந்த சம்பவம் நடந்தது 10வது நூற்றாண்டில். 15வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்களும் ஒரு ஃபாதர். அவங்க தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை உருவாக்கியவங்க. அந்த மார்ட்டின் லூத்தர் ஐயா இருக்காங்கல்ல, ஒரு நாள் ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க ஜெர்மனியில். அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது சைடில் பார்த்தாங்க, இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ, அழகான மரம் அப்படியே சூப்பராக நிற்குது. அதில் அப்படியே பனி அப்படியே படர்ந்து இருக்குது. பார்த்து அந்த அழகு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மரத்துடைய அந்த காட்சி. அதில் அந்த நிலவுடைய ஒளி விழுதா, அந்த ஒளி அப்படியே ஷைனிங்காக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏற்கனவே கிறிஸ்மஸ் ட்ரீங்கிற கான்செப்ட் போடிஃபேஸ் காலத்தில் உருவாச்சு இல்லையா, அதனுடைய அடுத்த உருவாக்கமாக மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய வீட்டில் அந்த மரத்தை வெட்டிட்டு கொண்டு வந்தார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அதில் லைட்லாம் இருக்காதுல்ல, ஆனால் என்ன பண்ண தெரியுமா, மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி மெழுகுவர்த்தியாக கொளுத்தி அந்த மரத்துடைய விளிம்புகள்லாம் வச்சு அப்படி வீட்டுக்குள்ளே வச்சார். அழகான கூம்பு வடிவ மரம், சுற்றி குட்டி குட்டி மெழுகுவர்த்திகள், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. அந்த காலத்தில் மின் விளக்குலாம் கிடையாதுல்ல, சின்ன சின்ன லைட்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ அந்த மெழுகுவர்த்தியில் அந்த மரம் அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ட்ரீ எல்லாரும் ரொம்ப பிடிச்சதால எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அந்த மார்ட்டின் லூத்தர் வச்ச மரம் ரொம்ப அழகாக இருந்ததுனால மக்கள் எல்லாருமே அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி அந்த மரத்தை வெட்டி அதில் கேண்டில் வச்சு அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பிரான்ஸ்ல இருந்து பிரின்ஸ் ஹெலினா அப்படின்னு ஒரு அம்மா 1521வது ஆண்டு ஜெர்மனுக்கு வந்தாங்க. அவங்க இதை பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன அழகாக இருக்கு சொல்லி அவங்க பிரான்ஸில் போய் இந்த மரத்தை பிரான்ஸ்லேயே அறிமுகப்படுத்தினாங்க. பிரான்ஸ்லேயே மக்கள் அந்த ஃபீர் மரத்தை வெட்டி அப்படி வச்சு அதை சுற்றி கேண்டில் கொளுத்தி அதை டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. பிரான்ஸில் மட்டுமே இருந்த அந்த மரம் வைக்கிற அழக்கம் 18ஆம் நூற்றில் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து ஜெர்மனியில் உள்ள பிரின்ஸ் விக்டோரியாவும் இங்கிலாந்திலிருந்து ஆல்பர்ட் இளவரசரும் ஒருவரை விரும்ப ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெர்மனுக்கு வந்து பார்த்த பொழுது இங்கிருந்து இந்த மரம் வைக்கிற பழக்கம் இங்கிலாந்துக்கு போனது. இப்போ இங்கிலாந்து நாட்டவரும் இந்த மரம் வைக்கிற பழக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஜெர்மனில் ஆரம்பிச்சது, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இப்போ இங்கிலாந்துக்கு வந்துட்டு இங்கிலாந்துலேயும் எல்லாருமே வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த மரம் வைக்கிற பழக்கம் வளர்ந்துட்டே இருந்தது. 1841 ஆல்பர்ட் இங்கிலாந்தில் இந்த மரத்தை அறிமுகப்படுத்தி இங்கிலாந்தில் அது வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் உள்ள நேட்டிவிட்டி ட்ரீ இருக்குல்ல, அதை வச்சே செய்ய ஆரம்பித்தாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி கூம்பு மாதிரி இருக்கிற மரத்தை தெரிவு செஞ்சாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி இந்த ஒரு வடிவத்தில் முக்கோண வடிவத்தில் இருக்கிற மரங்கள் நிறைய இருந்தது. அந்த ஊரில் எந்த மரம் இருக்கோ அந்த மரத்தை அப்படியே அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஜெர்மன் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஓக் ட்ரீ இல்லைன்னா ஃபிர், எஃப்ஐஆர், ஃபிர் ட்ரீ அப்படிங்கிறது அந்த வடிவத்தில் இருந்து அந்த மரத்தை வைக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இங்கிலாந்தில் நார்வேஸ் பிரஸ் அப்படின்னு ஒரு மரம் இருந்தது, அதுவும் இந்த முக்கோண வடிவத்திலே இருந்தது. அந்த மரத்தை அவங்க வைக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் நியூட்சியா அப்படின்னு ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை வச்சாங்க. ஆமாம், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் ஒரு மரத்தை வச்சாங்கல்ல, இப்போ இந்தியாவில் வச்சாங்க. உங்களுக்கு கேள்வி வருதுல்ல, சரியான கேள்வி. இந்தியாவில் சவுக்கு மரம் இருக்குது பார்த்தியா, அது அப்படி முக்கோணம் மாதிரி ஓங்கி வளரணும்ல, அந்த சவுக்கு மரத்தை வெட்டி இந்தியாவில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் என்ன ட்ரீ அந்த வடிவத்தில் இருக்குதோ அதை வெட்டி வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் இந்த ட்ரீ வைக்கிற வழக்கம் உலகம் முழுவதும் பரவுச்சு. சில இடங்களில் போட்டி இருக்கும், நாங்கள் தான் வைக்கணும் சொல்லிட்டு ரொம்ப போட்டி போடுவாங்க. எங்கள் ஊரில் பெரிய மரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இதுக்காக பிரயாசப்பட்டாங்க. ஆனால் பல பெரிய பெரிய நாடுகளே பிரயாசப்பட்டாங்க.
கடைசியில் உலகத்தில் மிகப்பெரிய ட்ரீங்கிற அந்த பேரை யார் தட்டிப்படா தெரியுமா? உலகத்தில் குட்டி நாடாகிய இலங்கையில் தான் உலகத்தில் மிகப்பெரிய உயரமான ட்ரீ வைக்கப்பட்டது. அது கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குது. இலங்கையில் இருக்கிற அந்த ட்ரீயோட ஹைட் என்ன தெரியுமா? 237 அடி. ஒரு கடற்கரையில் நிறைய கம்பிகள்லாம் வச்சு ரொம்ப கடினப்பட்டு இலங்கையில் அந்த மரம் வச்சாங்க. அந்த 237 அடி உயர உள்ள அந்த மரத்துக்கு பிறகு வேற யாரும் அதை விட அதிகமான உயரத்தை செய்யலை. கின்னஸ் ரெக்கார்டு முறிக்கப்படவில்லை. சரி, இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். உயரமான ட்ரீயை சொல்லிட்டீங்க, காஸ்ட்லியான ட்ரீ அப்படி ஒன்று இருக்குது. அது என்ன காஸ்ட்லினா? ரொம்ப விலை கூடின ட்ரீ, ரொம்ப அதிக காசு கொடுத்து செலவழித்து செஞ்ச ஒரு ட்ரீ இருக்குது. அது என்ன ட்ரீ தெரியுமா? அபுதாபியில் செஞ்சாங்க. அதில் 181 நகைகளை போட்டாங்களாம். வீட்டில் நெக்லஸு செயின்லாம் கோல்டில் போடுறாங்கல்ல, அப்படி 181 நகைகளை வச்சே ஒரு ட்ரீ அபுதாபியில் செஞ்சுருக்காங்க. அதுதான் உலகத்திலே விலை மதிப்பு கூடின ட்ரீ. பார்த்தீங்களா? இந்த ட்ரீயுடைய வரலாறு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. உயரமான ட்ரீ, விலை மதிப்பு ட்ரீ. இப்போ ட்ரீ இன்னும் பெருகிட்டே இருக்குது. இப்போ இந்தியாவில் நம்ம கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக டிசைனாக ட்ரீஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கேயே பார்த்தீங்களா எவ்வளோ விதவிதமான ட்ரீஸ் நம்மகிட்டே இருக்குது. இந்த ட்ரீ வைக்கிறது ஒரு பெரிய காரியமாக நம்முடைய கிறிஸ்தவர்களால் அதிகமாக கொண்டாடப்படுது. இப்போ பிற மதத்தவரும் இதை நட்பின் அடிப்படையிலே அவங்க வீடு வைக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி, அது ஞாபகப்படுத்தப்படாமல் இந்த மாதிரி மரத்தில் வைக்கிறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சில உருவாக்கப்பட்டது. மொத்தத்தில் கிறிஸ்மஸ் காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ட்ரீ கலாச்சாரம், இந்த மர கலாச்சாரம் உலகம் பூரா இருக்குது. ரொம்ப சொல்லப்போனால் குட்டி பிள்ளைகளை பெரியவங்களுக்குலாம் கிறிஸ்மஸ் வந்துட்டாலே வீட்டில் அப்படி பெரிய ட்ரீயை வச்சு அதில் அழகான ஹேங்கிங்ஸ்லாம் போட்டு அதை டெக்கரேட் பண்ணி அதை வந்து பார்த்து அதுக்காக பாட்டு படித்து அதை சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய காரியம். இந்த ட்ரீயை கொண்டாடுற அதே நேரத்தில் இந்த ட்ரீ உருவாக காரணமாக இருந்த ஆண்டவர், அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய கிருபை, அதை நினைத்து அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும். போனிஃபேஸ் காலத்தில் ஆரம்பித்த அந்த ட்ரீ எவ்வளோ பெருசாக உருவாச்சு பார்த்தீங்களா? ட்ரீ கதையை மறந்துடக்கூடாது, நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. குட்டி பிள்ளைகளா, சூப்பரான ஒரு லைட்டிங்கில் வித்தியாசமான ஒரு பின்னணியில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டது கவனிச்சிங்களா? குறிப்பெடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உலக அளவில் புகழ்பெற்ற இடம் எங்கோ அதை பற்றி பார்த்தோம். நிறைய தகவல்களை உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கும் பொழுதெல்லாம் இந்த தகவல்களை நீ மறந்துடக்கூடாது. ஓகேயா? இப்போ மாதம் பார்க்குற முக்கியமான பகுதி ஆக்டிவிட்டி டைமுக்கு வந்துட்டோம். ஆக்டிவிட்டி டைம் செய்ய யாரில் வர தெரியுமா? ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நம்ம வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வராங்க. அன்றைக்கி ஸ்டார் சேர்த்து கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுப்பாங்க பாப்பமா? அவங்களே வரட்டுமா? என்ன குட்டீஸ், என்னடா திடீர்னு இப்படி வந்து உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நானும் வசந்தனும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். ஆமாம் குட்டீஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நீங்களும் வீட்டில் வச்சு இந்த கேமை உங்கள் கூட பிறந்தவங்களோட விளாடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாடலாம். ஆமாம், கண்டிப்பாக கிறிஸ்மஸோட உங்கள் அம்மா அப்பா கூட விளையாண்டுருங்க. ஆமாம், இந்த கேமோட பேர் என்ன தெரியுமா? இந்த கேமோட பேர் கிறிஸ்மஸ் பிங்கோ. கிறிஸ்மஸ் பிங்கோ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது இதே மாதிரி கட்டம் போட்டு விளையாடுறது பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சீட்டாக வைக்கணும். நம்ம கிராஸாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாவோ நம்ம வச்சுட்டோம்னா, நம்ம ஐ மீன் சேம் லைனில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து வின்னு. ஓ, சேம் லைனில் நம்ம 3 கிராஸ் வந்துருச்சுன்னா நான் வின்னு, 3 வந்தால் நீங்கள் வின்னு. ஆமாம், நான் வின்னு. இப்போ இப்படினாலும் வரலாம், இல்லை இப்படினாலும் வரலாம், இல்லாட்டி கிராஸ் ஆனாலும் வரலாம். ஓகேண்ணே, புரிஞ்சிச்சுண்ணே. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்க வைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் நீங்களே வைங்கண்ணே. அப்போ ஓகே வேணே, நானே ஃபர்ஸ்ட் வைக்கவா? வச்சிருங்கண்ணே. ஓகேண்ணே. சரி சரி சரி. அண்ணே, நான் ஜெயிச்சுட்டே பாருங்க. ஐயோ, நான் எப்படிலே தோத்து போனேன், எனக்கே தெரியலையானே. அதானே, பார்த்தீங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோன்னா நம்ம வின்னு. ஆமாண்ணே. ஆமாண்ணே. ஆமாம், நான் இப்போ ஜெயிச்சிட்டேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேமை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. ஏமா உங்களுக்கு தெரியுதுல்ல? அதான் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கேமு. ஆமாம், ஃப்ராங்க்லின் தோத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை ஃப்ராங்க்லினுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அவங்க ஜெயிக்காங்களான்னு. ஆமாம், ஓகேவா? இன்னொரு தடவை விளாட்றீங்களாண்ணே? ஆமாண்ணே, விளாட்றேண்ணே. நானே ஃபஸ்ட் வைக்கவா, நீங்கள் வைக்கிறீங்களா? நீங்களே ஃபஸ்ட் வைங்க. ஓகேண்ணே.
நான் வின் பண்ணிட்டேன். ஓ ஐயோ குட்டீஸ் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கேம் அப்படின்னு. ஆமா, அதனால நீங்க கேர்ஃபுல்லா வைக்கலன்னா கண்டிப்பா ஆப்போனன்ட்ல இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த கேமோட அர்த்தம் என்ன தெரியுமா குட்டீஸ்? நல்லா பாருங்க, இதுல 2 இமேஜஸ் இருக்கு அப்படிதானே? ஒன்னு என்னது கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்னொன்னு என்ன ட்ரீ? ஏசப்பாவோட சிலுவை அப்படிதானே? நல்லா கவனிங்க. ஏசப்பா பிறந்ததுக்கு அடையாளமா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சிருக்கோம்ல, அது மட்டும் இல்ல, அது இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது. என்ன தெரியுமா? ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில உயிரே கொடுத்தாங்க. சிலுவையில ஜெயிச்சாங்க அப்படிதானே? பாவத்தை ஜெயிச்சாங்க, இந்த உலகத்தை ஜெயிச்சாங்க சிலுவையில, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமா, அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் பாவத்தையும் உலகத்தையும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த கேம்ல ஜெயிச்ச மாதிரி எல்லாரும் உங்க பாவத்துல ஜெயிக்கணும். ஓகே ஓகே, புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்க இந்த கேமை வந்து உங்க வீட்டில் வச்சு நீங்களும் இதே மாதிரி கார்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்க விளையாடலாம். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட அடுத்த ஆக்டிவிட்டியில வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய், டாடா. ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்ததா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அப்படி நல்லா இருக்கு அதுக்காக ஆக்டிவிட்டிஸ் பண்ணல. இந்த ஆக்டிவிட்டிக்காக நீ ஈஸியாக செய்யறதுக்காக இந்த அண்ணமார் கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி உலகா சொல்கிறாங்க. நீ பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு விட்டுறக்கூடாது, நீ செஞ்சு பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது புதுசாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம், உனக்கு ஒரு ஆசை வரும், நீ புதுசாக அதை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அடுத்த வருஷம் நீ கண்டுபிடிச்ச ஆக்டிவிட்டி கூட நம்ம இங்கே செஞ்சு காமிக்கலாம். ஓகேயா? நீங்கள் எல்லாம் கேள்வி பண்ணிக்கணும். சரி, இப்போ இறுதியாக வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? கேள்வி நேரம். கேள்வி நேரத்துக்கு ஏகப்பட்ட பேர் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. கெட்டிக்கார பிள்ளையா இருக்கீங்க. நாங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணிடுறீங்க. நீங்களாம் உண்மையிலேயே திறமைசாலியான பிள்ளைகள். நீங்களாம் கண்டுபிடிச்சிங்க, அம்மா அப்பா சொல்லி தெரியலையே. ஆமாம், நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள். இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு ராஜாவுடைய காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட்டது. அவர் பேர் என்ன? ஒரு ராஜாவுடைய காலத்தில் குடிமதிப்பு, சென்சஸ் சொல்லுவாங்கல்ல, அது எழுதப்பட்டது. அந்த ராஜாவுடைய பேர் என்ன? இவர் காலத்திலே குடிமதிப்பு எழுதும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கும். கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள், அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. டக்குன்னு எடுங்க, டக்குன்னு டைப் பண்ணிங்க, அப்படி எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எங்கே அனுப்பணும்? கீழே நம்பர் தெரிஞ்சு பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஜபாக்கா ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டுருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்மஸ் டைமில் உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்குது. பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்க தானே? ஆமாம், சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். வேகமாக இமீடியட்டாக நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். வழக்கமாக என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம்ல. ஜெபம் பண்ணுவோம் மாட்டோமா? ஜெபம் பண்ணுவோம்ல. ஆமாம், ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? ஆண்டவர் தாழ்மையாக வந்தார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவருடைய தாழ்மை நம்மகிட்ட இருக்கா? நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார்ல, அதுக்கு நீங்கள் கேள்விப்படியணும். ஓகேயா? கை கூப்பி கண்களை மூடலாமா? ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், அப்படி தானே? சரின்னு சொல்கிறீங்களா? இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சண்டே ஜன நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசினீங்க. சொல்லப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ எனக்கு ஒரு விஷயங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட். ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள், ஆண்டவர் உண்மையாக இருக்கணும். எல்லா நிகழ்ச்சி சூப்பராக இருக்குல்ல? ஸ்டார் எப்படி, ட்ரீ எப்படி, ஏன் நிறைய தகவல்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பெரியவங்களுக்கே தெரியாது தெரியுமா? நீங்கள் அருமையாக கண்டுபிடிச்சி சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான கேக் மாதிரி, பாயசம் மாதிரி, பிரியாணி மாதிரி, மட்டன் மாதிரி, சிக்கன் மாதிரி சூப்பரான நிகழ்ச்சி மூலமாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் ரவியண்ணன். வணக்கம். தப்பு 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 நடந்திருக்கு. தப்பு 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 தமிழ் தப்பு நடந்திருக்கு. சின்ன தப்பு நடந்து போச்சு, சின்ன தப்பு நடந்து போச்சு, சின்ன தப்பு நடந்து போச்சு, சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு ரொம்ப சொல்றேன்னா அவர் அப்படி விட்டுறாரு. ஏண்டா இல்ல, ஐயோ எனக்கு சொல்லாது, சாரி. தப்பு நடந்து போச்சு தம்பி, திருப்பி பார்த்துக்கோங்க. இங்கிலிருந்து
அடையாளம் பாரம்பரியத்தின் பெருமிதம் இயற்கை வண்ணப்பட்டுகள் மின்னும் பல வண்ணங்கள் நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள் பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே செல்வராணி பட்டின் தனித்துவமே மங்களம் தங்குமே மனமகிழ்ச்சி பொங்குமே என்றும் இல்லத்தின் சந்தோஷமே செல்வராணி பட்டு மகால் அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ் ஆலங்குளம் தென்காசி.